யூஸ் ஆகுதுன்னா அதாவது இந்த தூரமானி வந்து மட்டப்படுத்தும் தொழில்கள், இந்த 3 தொழில் சொல்லுவோம், மட்டப்படுத்தும் தொழில்கள் சொல்லுவோம். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சிறிய கண்ணாடிகள் காணப்படும். சிறிய கண்ணாடி இந்த கண்ணாடி எதுக்கு காணப்படுதுன்னா, அதாவது நம்ம தூரமானி நிறுவனக்குள்ள நம்முடைய மாறுமட்டது நெஞ்சு மட்டத்துக்கு நாம நிறுவனம். அவை நாம மட்டம், அதாவது இந்த தூரமானி வந்து மட்டம் லெவலிங்கா இருக்குதான்னு பார்க்கறதுக்காக நாம சொல்லுவோம் இந்த கண்ணாடி யூஸ் பண்ணி நம்ம திரைகள் ஆசைச்சு வந்து நம்ம அந்த நீர்மட்டத்தில் உள்ள இந்த வலிக்குமில வந்து நாம மத்திக்கு நம்ம போட்டுருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா டம்மி லெவல் இப்படிதான் இருக்க போகுது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் காணப்படும், நடுவில் பிளஸ் அடையாளம் காணப்படும். இது வட்டம், பிளஸ் அடையாளம் காணப்படும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வலிக்குமில் வந்து அங்கிட்டும் விட்டு அசைஞ்சு கொண்டிருக்கும். ஆகவே நம்ம என்ன இந்த திரைகளை அசைஞ்சு அதாவது மட்டப்படுத்தும் திரைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், இந்த வலிக்குமில வந்து மத்தியை கொண்டு வரணும். அதாவது இப்படி தான் இருக்கும் போது ஓகே, பிளஸ் இருக்க போது இந்த மத்திக்கு கொண்டு வரணும். அதனுடைய மத்திக்கு வலிக்குமில வந்து கொண்டு வரணும். அப்ப இந்த வலிக்குமில் வந்து ஓகே, வலிக்குமில் வந்து இதனுடைய மத்திக்கு வந்துருச்சுன்னா என்ன நடக்கணும், அதாவது ஒட்டவை நம்ம விளைவிக்கலாம். இந்த தூரமணி வந்து மட்டப்படுத்தப்பட்டிருக்குன்னு நம்ம விளைவிக்கலாம். அதாவது நாம சேவரிங், அதாவது மட்டப்படுத்தலும் சரி, ஒரு கிடைத்தோரத்தை காணும் போதும் சரி, நம்ம முதலாவது செய்ய வேண்டியது நம்ம மனுஷங்க அதாவது ட்ரைபோட்டை, அதாவது முக்காலை நிறுவி அதுல என்னது தூரமணியை ஸ்தாபிச்ச பின்னர் செய்யும் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய செயற்பாடுனா இதனுடைய இந்த தெருகளை பயன்படுத்தி நம்ம தூரமணியை மட்டப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் என்னது அடுத்தடுத்த செயற்பாடுகளை ஆரம்பிக்க ஒரு மட்டப்படுத்தல் செயல்முறை நாம ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய செயற்பாடு என்னன்னா இந்த திரைகளை பயன்படுத்தி இந்த வலிக்குமில வந்து அதாவது இந்த மத்தியை கொண்டு வரணும். அதாவது மட்டப்படுத்தல் தூரமணி மட்டப்படுத்தி பின்னர் தான் என்னது மட்டப்படுத்தல் செயற்பாடு சரி. அதே மாதிரி கிடைத்தோரத்தை காணும் போதும் நாம முதல் செய்ய வேண்டியது என்ன செஞ்சது தூரமணியை மட்டப்படுத்தணும். மட்டப்படுத்திய பின்னர் தான் என்னது அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ரைட். இது எப்படி மட்டப்படுத்துறதுன்னா, அதாவது தூரமணி பார்த்தீங்கன்னா இது எப்படி மட்டப்படுத்துறதுன்னா 3 திரைகள் காணப்படுது. அதாவது மட்டப்படுத்துறதுகள் 3 திரைகள் காணப்படுது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 3 திரைகள் காணப்படும். 3 திரைகள் அக்கண்ண சேப்பில். ஓகே, அக்கண்ண சேப்பில் 3 திரைகள் காணப்படுது. நம்ம தூரமணி வந்து முதலாவது ஏதாவது 2 திரைகளுக்கு சமாதானமா வச்சு ஏதாவது 2 திரைகளுக்கு சமாதானமா வைக்கும்போது ஏதாவது 2 திரைகளுக்கு சமாதானமா வைக்கும்போது சமாதானமா உள்ள 2 திரைகளை உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி அசைக்கும் போது என்ன செய்யலாம், இந்த அதாவது வலிக்குமில வந்து ஒரு மட்டத்தை கொண்டு வரலாம், ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம். 3வது திரைக வந்து உள்ள அல்லது வெளியே ஏதாவது ஒரு திசையில உள்ளது வெளியேறது ஏதாவது ஒரு திசையில உள்ள அல்லது வெளியே ஏதாவது ஒரு திசையில் நம்ம சுத்தரப்பட அதாவது நம்ம சுழற்றும் போது இந்த வலிக்குமிலையும் இங்க இருக்க வலிக்குமில் என்ன செய்யும், நடுவுக்கு இந்த மாதிரி வந்தடையும், அது மத்திக்கு வந்தடையும். அதாவது முதலாவது செய்ய வேண்டியதுன்னு அதாவது 3 திரைகள் காணப்படும். இந்த 3 திரைகளை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 திரைகளுக்கு உதாரணம் சொல்றேன், இந்த 2 திரை. ஓகே, இந்த 2 திரைகளை யூஸ் பண்ண பார்த்தோம்னா இந்த 2 திரைகளுக்கும் தூரமானிய சமாதானமா வைக்கணும். அப்ப வைக்கும் போது என்ன செய்யும், இந்த 2 திரைகளை ஒண்ணு உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி வெளிநோக்கி அசைக்கணும். அதே போல நடக்கும். இந்த மட்டம் குமிழ் வந்து ஒரு ஓரமா வரும். அடுத்து 3வது திரைக வந்து ஒண்ணு உள்ள அல்லது வெளியே ஏதாவது ஒரு திசையில அசைக்கிற போல நடக்கும். அந்த ஓரத்தில் உள்ள வலிக்குமிழ் வந்து இந்த நீர்மட்டத்தோட மத்திய பகுதிக்கு வந்து அடையும். மத்திய பகுதிக்கு அந்த நீர்க்குமிழ் அதாவது இந்த வலிக்குமிழ் வந்து அடைஞ்சிருச்சுன்னா இந்த தூரமணி வந்து மட்டப்படுத்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ரைட். ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த திரை. ஓகே, இந்த திரை சொல்லுவோம் நம்ம செப்பர் செய்யும் திரைன்னு சொல்லுவோம். செப்பர் செய்யும் ஸ்போக்கஸ் பண்றதுக்காக இந்த திரை பயன்படுத்தப்படுது. இந்த 2 திரையை சொல்லுவோம் தொடுகை இடும் திரைகு. இது வந்து தொடுகை இடும் திரைகு. ஓகே, ரைட். மேல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு முக்கோண பகுதி வந்து காணப்படும். இந்த 2 முக்கோண பகுதி காணப்படும். அதாவது ஏன் இந்த முக்கோண பகுதி காணப்படுதுன்னா, அதாவது லெவலிங் ஸ்டாஃப், அதாவது மட்டக்கோலை வந்து மட்டக்கோல் ஒரு ஆள் அதாவது மட்டக்கான செயல்முறையை ஈடுபடுற போல என்ன இருக்குன்னா, முதலாவது ஒரு நபர் வந்து தூரமாயோட பார்ப்பாரு, இன்னொரு என்னது இந்த மட்டக்கோலை வந்து தளத்துக்கு செங்குத்தாக என்னது அசையாம பிடிச்சு கொண்டிருப்பாரு. அவை நாம பார்க்கிற போல இந்த மட்டக்கால கோல் அதாவது
இந்த மட்டக்கோலை வந்து இந்த தூரமானிக்குழுக்கு சரியாக மத்திக்கு கொண்டு வரதுக்கு வந்து இந்த மேலுள்ள முக்கோண பகுதி வந்து பயன்படுத்தப்படும். ரைட்டா? அப்போ நம்ம அதை பார்த்து இந்த அதாவது தூரமானிக்கு நிலைக்குத்தாக மத்திய கொண்டு வர்றதுக்கு இந்த முக்கோண பகுதி வந்து பயன்படுத்தப்படும். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா மட்டக்கோலை பார்த்தீங்கன்னா இந்த 2 வகையான மட்டக்கோல் இருக்குது. முதலாவது இந்த பகுதி வந்து ஓகே, இது வந்து ஒவ்வொரு பிரிவும் தசமஞ்சு சென்டிமீட்டர், அதாவது ஒவ்வொரு பிரிவு வந்து தசமஞ்சு சென்டிமீட்டர் குறிக்கும். இன்னொன்று இ ஷேப்பில் இருக்கும். ஓகே, இ வடிவத்தில் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த மாதிரி இ வடிவில் ஓகே ஓகே இந்த மாதிரி இ வடிவத்தில் இருந்துச்சுன்னா ஈவனத்தில் இருந்துச்சுன்னா இந்த ஒவ்வொரு பிரிப்பும் நான் சொல்லுவோம் 1 சென்டிமீட்டர் இருக்கும், 1 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறது வந்து ஒவ்வொன்றுனது அரை சென்டிமீட்டர், தசமஞ்சு சென்டிமீட்டர், இங்கேயும் தசமஞ்சு சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ இ ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பிரிப்பு வந்து 1 சென்டிமீட்டராக இருக்கும். ரைட்டா? ரைட். அப்போ இது வந்து நான் வச்சிருக்க இந்த மட்டக்கோல் வந்து என்ன நடக்கும்னா, அதாவது ஒவ்வொரு பிரிப்பும் இந்த கருப்பும் சரி வெள்ளையும் சரி, அப்போ என்னது ஒவ்வொரு பிரிப்பு வந்து தசமஞ்சு சென்டிமீட்டர். ஓகே, தசமஞ்சு சென்டிமீட்டராக இருக்கும். ரைட். ஓகே, நாம் எப்படி இதில் ரீடிங் எடுக்கிறதுனா, தூரமானி பயன்படுத்தினாம எப்படி ரீடிங் எடுக்கிறதுனா, முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, முதலாவது அதாவது மட்டப்படுத்த வேண்டிய ஒரு தளத்தில் அதாவது காணியில் வந்து நாம் என்ன செய்யணும், முதலாவது முக்காலின் நிறுவனம், முக்காலி நிறுவிய பின் என்ன செய்யணும், தூக்கு கொண்டு கவையை நம்ம பொறுத்திக்கிறோம், நடுவால் பொறுத்திக்கிறோம். எதுக்கு தூக்கண்டு கவை பொறுத்துறோம்னா, அதாவது ஒரு புள்ளியை மார்க் பண்ணி, உதாரணத்துக்கு ஒரு காணியில் பிக்யூ புள்ளிகள் கிடைத்ததை காண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், காண்றதுக்கு நம்ம தூரமானி பயன்படுத்துகிறோம். ஆகவே இந்த கியூ புள்ளியில் வந்து சரியாக இந்த தூரமானியை நிலைப்படுத்துறதுக்கு வந்து இந்த தூக்குண்டு கவை பயன்படுத்தப்படும். ரைட். அடுத்து என்ன செய்யணும், ரைட். அதுக்கப்புறம் தூரமானிய நிறுவனம், தூரமான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு திரை காணப்படும். திரை பயன்படுத்தி நம்ம ஒரு ஸ்க்ரூ காணப்படும். அந்த ஸ்க்ரூ